ஹாய் எவ்ரிவன். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மலையாளம் பொலிட்டிக்கல் த்ரில்லரான எம்புரான் படத்துடைய கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். லூசிஃபர் படத்துடைய சீக்குவல் தான் எம்புரான் படம். லூசிஃபர் கேரளாவில் நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ பற்றினது. அந்த படத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. கேரளாவுடைய சிஎம்மும் ஐயுஎஃப் கட்சியுடைய தலைவருமான பிகேஆர் திடீர்னு இறந்து போறாரு. அதனால கட்சி அவருடைய மருமகனான பாபியுடைய கைக்கு வருது. கட்சியுடைய மூத்த தலைவரான வர்மா அவருக்கு சிஎம் போஸ்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பாபி எதிர்பாராத விதமா பிகேஆருடைய மகனான ஜத்தினை சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றாரு. பாபி பிகேஆருடைய மகளான பிரியாவை செகண்ட் மேரேஜ் தான் பண்ணியிருப்பாரு. பிரியாவுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல ஜான்வின்னு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கும். பாபி அந்த பொண்ணுக்கு ட்ரக் கொடுத்து அடிக்கடி தப்பா நடந்துக்கவும் ட்ரை பண்ணுவாரு. இந்த விஷயம் பிரியாவுக்கு தெரிய வர பிகேஆருடைய வளர்ப்பு மகனான ஸ்டீஃபனை போய் பார்த்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸ்டீஃபன் பாபியை கொண்டுட்டு அந்த ட்ரக் மாஃபியாவையும் அழிச்சிட்டு கட்சியை ஜத்தின் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஊரை விட்டே போயிடுவாரு. ஸ்டீஃபனுக்கு இதுக்கெல்லாம் உறுதுணையா இருந்தது ஏஷியாவிலேயே மிகப்பெரிய கூலிப்படையை சேர்ந்த சையத் மசூத் தான். படத்தோட முடிவில் ஸ்டீஃபனும் சையத் மசூதும் ரஷ்யாவில் இருக்கிற ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல மீட் பண்றதை காட்டுறாங்க. அப்பந்தான் ஒரு விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஸ்டீஃபனுடைய இன்டர்நேஷனல் பேரு அப்ரஹாம் குரேஷி. வேர்ல்ட்லயே பவர்ஃபுல்லான கோல்டன் டைமண்ட் மாஃபியாவுடைய தலைவர் தான் அப்ரஹாம் குரேஷி. தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு எம்புரான் படத்துடைய கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட தொடக்கத்துல 2002ல நார்த் இந்தியாவில் நடக்கிற ஒரு மத கலவரத்தை காட்டுறாங்க. மோசின்கிற ஒரு ஆள் அவங்க அப்பா மசூதுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்களா, திரும்ப வந்துடாதீங்கன்னு பேசிட்டே இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் அங்க வந்து அந்த ஆளை அடிச்சே கொன்னுடுவாரு. இப்போ மோசின் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்த அவங்க அப்பா மசூதை காட்டுறாங்க. அப்பாவுக்கு என்ன நடந்திருக்கும்னு புரியுது. அவர் கூட சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமே டிராக்டர்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அவருடைய இன்னொரு மகனான சையத் மன்சூர் அப்பா மோசின் எங்கேன்னு கேட்க கட்டாயம் வருவார்னு பதில் சொல்றாரு. அடுத்ததான் அரண்மனை மாதிரி ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற பாட்டிக்கிட்ட இந்த குடும்பம் அடைக்கலம் கேட்டு போயிருப்பாங்க. அந்த பாட்டி இப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது, காலையில் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அவனுங்க வெறி கொஞ்சம் அடங்கட்டும், அப்புறமா அவங்கக்கிட்ட பேசி இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம், நீங்கள் எல்லாம் தங்க எங்கள் ஸ்டோர் ரூமில் போதுமான இடம் இருக்குது, அங்கே போய் தங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற முன்னாங்கிற ஒரு ஆள்கிட்ட இவங்கெல்லாம் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் வில்லத்தனமாக பார்த்துக்கிட்டே சரின்னு சொல்கிறாரு. பாட்டி மசூதை கூப்பிட்டு உங்கள் பசங்க கிட்ட சொல்லிவே, இன்னைக்கு நீங்கள் படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் அரசியல் தான். அந்த அரசியலுக்கு ஹிந்து முஸ்லீம்னெல்லாம் வித்தியாசம் கிடையாது. நம்ம நாட்டில் அரசியலுங்கிறது வெறும் வியாபாரம் தான் சொல்லுவாங்க. இதை சையத் மசூத் கவனிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்டோர் ரூமுக்கு போய் அங்கே செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க. இறந்து போன மோசினுடைய மனைவி 9 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஏன் மோசின் இன்னமும் வரலன்னு கேட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ கலவரக்காரங்க அந்த அரண்மனைக்குள்ளே வராரு. அதை பார்க்குற மசூத் கூட இருக்கிறவங்க கிட்ட ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மசூத் அவருடைய பெண் குழந்தையுடைய வாயை கட்டி அந்த குழந்தைய சையதுடைய முதுகுக்கு பின்னாடி கட்டி, இங்கே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வெளியே வந்துடாத, சத்தம் போட்டுறாதேன்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வைப்பார். கலவரக்காரங்களை தடுக்க போகிற பாட்டியுடைய ஆளுங்க எல்லாரையும் அவங்க கொன்னுடுவாங்க. பாட்டி போலீஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஃபோன் லைனையும் அவங்க கட் பண்ணி விட்டு இருப்பாங்க. பாட்டி முன்னாக்கிட்ட இங்கே என்னதான் நடக்குதுன்னு கேட்க அவர் பல்ராஜ் பாய் வந்துட்டாருன்னு சொல்கிறாரு. இந்த முன்னாவும் பல்ராஜும் அந்த பாட்டியுடைய சகோதரி பசங்க தான். பாட்டி நேராக பல்ராஜ் கிட்ட வந்து நீ இவ்வளவு பெரிய கொடூரனான்னு கேட்க பாட்டியை ஷூட் பண்ணி கொன்னுடுவாரு. பாட்டியை ஷூட் பண்ண வேகத்தில் சேர்ல போய் விழ பல்ராஜ் அவங்க பாடியை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த சேர்ல உட்காந்துப்பாரு. முன்னா அந்த இறந்த உடலை திரும்ப திரும்ப மிதிச்சுக்கிட்டே செத்து தொலைன்னு சொல்லுவாரு. பல்ராஜ் முன்னாக்கிட்ட இதை விட்டுட்டு போய் அவங்கள கொல்ற வழியை பாருன்னு சொல்ல முன்னாவும் ஆளுங்களும் ஸ்டோர் ரூமுக்கு போய் எல்லாரையும் கொன்னுடுவாங்க. அந்த பிரெக்னண்டான பொண்ணை கூட விட்டு வைக்காம முன்னா அவங்கள கற்பழிச்சியே கொன்னுடுவாரு. சையத் இது எல்லாத்தையும் அந்த ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருப்பாரு. கடைசி அந்த குடும்பத்துல ஒரு பாட்டி மட்டும் மிச்சம் இருப்பாங்க. முன்னா இந்த கிழவியை என்ன பண்றதுன்னு கேட்க பல்ராஜ் விட்டுடுன்னு சொல்வாரு. பாட்டி நீங்க பிறக்காத குழந்தைய கூட விட்டு வைக்கல, சாவு வாசல்ல நின்றுட்டு இருக்கிற என்ன இதுக்கு விட்டு வைக்கிறீங்க, ஆனா ஒண்ணு அவனோட கண்ணு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு, காது கேட்டுட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பாட்டி சொன்னது ரூம்ல இருக்கிற சையத் மசூதை பத்தி தான். ஆனா பல்ராஜ் கடவுளை பத்தி தான் சொல்றாங்கன்னு நினைச்சு அவர்கிட்டே போய் எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களையும் ஷூட் பண்ணி கொன்னுடுவாரு. எல்லாம் முடிஞ்ச பிறகு சையத் பின்னாடி கட்டப்பட்டு இருக்கிற அந்த பெண் குழந்தையோட அங்கிருந்து தப்பிச்சு போவாரு. கொஞ்ச தூரம் போன பிறகுதான் அந்த குழந்தையும் இறந்து போயிருக்கிறது அவருக்கு தெரியும். பல்ராஜுடைய ஆளுங்க அந்த அரண்மனைக்கு தீ வச்சு எரிக்கிறத தூரத்துல இருந்து சையத் மசூத் பார்த்துட்டு இருப்பாரு. அதோட ஃப்ளாஷ்பேக் முடியுது. அடுத்ததான் நெடும்பள்ளியில் ஸ்டீஃபன் நடத்துகிற ஆசிரமத்தை காட்டுறாங்க. நல்லா மழை பெய்துட்டு இருக்கு. ஃபாதர் முன்னெல்லாம் மழை பெய்தா வருஷம் ஃபுல்லாக கரண்ட் இருக்கும்னு சந்தோஷப்படுவோம். ஆனால் இப்போ மழை பெய்தா உடனே கரண்ட் போயிடுது, தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடுது, இதுக்கு மேலே இந்த டேம் வேற பயமுறுத்துதுன்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கிற ஒருத்தர் அதுதான் டேமை காப்பாற்ற சிஎம் செக் டேம் கட்டுறாருன்னு சொல்ல ஃபாதர் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு கோவர்த்தனுடைய வைஃப் அபர்ணா கிட்ட கோவர்த்தன் எங்கேன்னு கேட்குறாரு.
அவங்க ஏதோ ஒரு முக்கியமான ரிசர்ச்ல இருக்கிறதா சொல்றாங்க. கோவர்தன் கார்த்திக்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, "கார்த்திக் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். கொஞ்ச நாளா டார்க் வெப்ல சுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணணும். பஜரங்கிக்கு ஏன் திடீர்னு கேரளா மேல இன்ட்ரெஸ்ட்ன்னு கேட்குறாரு. அதுக்கு கார்த்திக், "நான் உன்னோட அசிஸ்டன்ட் கிடையாது. சென்ட்ரல் ஐபில ஒரு எக்ஸிக்யூட்டிவ். அத மறந்துடாத. நான் உன்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டேனே, அது என்னாச்சு? ஸ்டீஃபன் எங்க இருக்காருன்னு?" கேட்குறாரு. கோவர்தன், "நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே சொல்றேன். ஆனா எனக்கு பஜரங்கி பத்தி கண்டிப்பா தெரியணும். திடீர்னு அந்த ஆளுக்கு எதுக்கு கேரளா மேல இன்ட்ரெஸ்ட்ன்னு கேட்க, கார்த்திக் நான் விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுவாரு. அடுத்தது ஐஏஎஃப் கட்சி ஆஃபீஸ காட்டுறாங்க. ஒரு சீனியர் லீடர் வர்மா கிட்ட போய் ரெசிக்னேஷன் லெட்டர குடுத்துட்டு, ஸ்டீஃபன் ஜெத்தின் கிட்ட இந்த கட்சிய ஒப்படைச்சுட்டு போகும்போது, ஏதாவது நல்லது பண்ணுவார்ன்னு நெனச்சேன். ஆனா என்பிடிவி தவிர எந்த சேனல திறந்தாலும் ஜெத்தின் பண்ற ஊழல பத்தி தான் பேசுறாங்க. அவர் செக் டேம் கிட்ட கொரியன் கம்பெனி கிட்ட வாங்குன கமிஷன் பத்தி மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கட்சிய விட்டு போறது நல்லதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அங்க இருக்கிற முருகன் வர்மா கிட்ட, "அவர் சொன்னதுல என்ன சார் தப்பு? ஜத்தின் மன்னர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் சொல்றத தான் கேட்கணும். அவர் பண்ற தப்பெல்லாம் கண்டுக்காம இருக்கணும். பிகேஆர் என்ன சொல்லப் போறாரு, என்ன செய்வாருன்னு கடைசி தொண்டனால கூட ஊகிக்க முடியும். ஆனா இந்த ஆளு என்ன பண்ணுவார்ன்னு யாராலையுமே ஊகிக்க முடியல. இதுக்கெல்லாம் வர்மா சார் தான் பதில் சொல்லணும்னு சொல்ல, வர்மா, "அவர் நம்ம கட்சியுடைய தலைவர், இந்த நாட்டுடைய சிஎம், அவரை கொஞ்சம் மரியாதையா பேசுங்கன்னு" சொல்லிட்டு அந்த டாபிக்க முடிச்சு வச்சுடுவாரு. அடுத்ததா பிகேஆர் பொண்ணு பிரியாவை காட்டுறாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு பொண்ணு ஜானவி கூட திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. என்பிடிவி சீஃப் பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி, "நாளைக்கு நடக்க போற சிஎம் மீட்டிங்குடைய அஜெண்டா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சா நாங்க ப்ரிப்பேர்டா இருப்போம்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரியா, "அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஜெத்தினுக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோன்னு" சொல்றாங்க. பிரியா போற வழியில ஏஎஸ்எம்ங்கிற மதவாத கட்சியுடைய மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த கட்சியுடைய லீடர் சாஜன் பேசிட்டு இருப்பாரு. "நான் ஸ்டேட் அசம்பிளில 35 சீட்ஸ் நாங்க ஜெயிப்போம். நாங்க சொன்ன நம்பர் தான் ஆட்சி அமைப்பாங்கன்னு சொன்னப்ப முதுகுல குத்தி அது இல்லாம பண்ணவங்க. யூடியூப், ஃபேஸ்புக் பின்னாடி மறைஞ்சிருந்து ஏளனம் பண்ணவங்க எல்லோருடைய சிரிப்பும் இல்லாம போக போகுது. எல்லோரும் அசந்து போற மாதிரியான ஒரு செய்தியை சீக்கிரம் கேட்பீங்கன்னு" சொல்றாரு. ஜெத்தின் பிரியா வீட்டுக்கு வராரு. நெடும்பள்ளி செக்டாம் ப்ரொட்டஸ்டுக்கான பேம்லெட் அங்க பார்த்துட்டு, "நெடும்பள்ளியில ரொம்ப ஆக்டிவா இருக்க போலன்னு" கேட்குறாரு. ஜெத்தின், "இது எனக்கும் அப்பாவுக்கும் எதிராக இருக்கிற மாவோயிஸ்ட் சப்போர்ட் இருக்கிற மூவ்னு உனக்கு தெரியுமான்னு" கேட்க, பிரியா, "அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்றதுல விஷயம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும்னு" சொல்றாங்க. ஜெத்தின், "சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்றேன். நாளைக்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். அது எதுவா இருந்தாலும் யார் கேள்வி கேட்டாலும் நீ எந்த கமெண்ட்டையும் பப்ளிக்கா சொல்லக்கூடாதுன்னு" சொல்றாரு. பிரியா, "அப்பா கொள்கைக்கு எதிரா இல்லாத வரைக்கும் நீ எந்த அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. ஜெத்தின், "அப்பாவுடைய கொள்கையா 5 வருஷத்துல நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம் இருக்கு. தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மதத்தோட பேர்ல மக்களை மோத விட்டு சமாதானப்படுத்துறது தான் அப்பா உட்பட அத்தனை சர்வாதிகாரியும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாரு. பிரியா, "நீ ஏன் அப்பாவை இவ்வளோ வெறுக்கிறேன்னு" கேட்க, "ஒரு பையன் அவங்க அப்பாவுக்கு கொல்லி வைக்க வரலன்னா 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒண்ணு அந்த பையன் அப்பாவை வெறுத்திருப்பான், இல்லைன்னா அந்த அப்பா பையனை வெறுத்திருப்பாரு. எங்க விஷயத்துல இந்த 2மே உண்மை. அப்பாவுடைய லெகசியுடைய பாகம் தான் நானு. என்னைக்குமே எனக்கு தோணுனதில்லை. என்னுடைய லெகசியை நான் கிரியேட் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அடுத்த நாள் ஐயுஎஃப் கட்சி மாநாடு ஆரம்பிக்குது. ஜெத்தின் என்ன சொல்ல போறாருன்னு எதிர்பார்த்து எல்லாரும் ஆவலா லைவ் ஸ்ட்ரீம் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஜெத்தின் பேச ஆரம்பிக்கிறாரு. "நம் பிகேஆர் மகங்கிற ஒரே ஒரு அடையாளத்தோட தான் இந்த கட்சி பொறுப்பை ஏத்தேன். ஆனா அப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன். வரப்போற எலெக்ஷன்ல நாம ஜெயிப்போன்னு. அதை காப்பாத்திட்டேன். ஆனா முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்த பிறகுதான் உண்மையான யுத்தமே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு பின்னாடி என் கூட இருந்தவங்க எல்லாம் நாட்டையும் கட்சியையும் தகர்க்க பாக்குறாங்க. இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் கைவிட்டுட்டு போன யாரையும் நினைச்சு ஐயுஎஃப் கட்சி இயங்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை உங்களுக்கு தருவேன்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராமிஸை காப்பாத்த இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவை எடுக்க போறேன். ஐயுஎஃப் கட்சியை விட்டு விலக போறேன்னு சொல்றாரு. அதை கேட்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏஎஸ்எம் கட்சியுடைய லீடர் சாஜன் மட்டும் சிரிச்சிட்டு இருப்பாரு. ஜெத்தின் தொடர்ந்து பேசுறாரு. "ஐயுஎஃப் பிகேஆருங்கிற புது கட்சியை தொடங்க போறேன். ஆனா இந்த பயணத்துல ஐயுஎஃப் தனிச்சிருக்க போறதில்லைன்னு சொல்றாரு. அப்போ ஒரு ஹெலிகாப்டர் அந்த கிரவுண்டுக்கு வருது. "என் நண்பரும் குருவுக்கு சமமான ஒருத்தரை நான் இந்த மேடைக்கு அழைக்க போறேன்னு" ஜெத்தின் சொல்றாரு. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து பல்ராஜ் இறங்குறாரு. இப்போ அவருடைய பேரு பாபா பஜரங்கி. ஏஎஸ்எம் கட்சியுடைய 3 முக்கியமான ராஜகுருக்கள்ல இவரும் ஒருத்தர். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கோவர்தன் பெட்டியை திறந்து அவருக்கு ஸ்டீஃபன் கொடுத்துட்டு போன லெட்டரை படிச்சுட்டு லைவ் ஸ்ட்ரீம் போறாரு. கோவர்தன் லைவ் ஸ்ட்ரீம்ல பேசுறாரு. இந்திய அரசியல்ல எந்த பொறுப்பிலையும் இல்லாத, அதே சமயம் இந்தியாவுடைய மிகப்பெரிய கட்சியான ஏஎஸ்எம்முடைய ராஜகுரு எதுக்காக கேரளா வந்து ஜத்தின் கூட கைகோர்க்கணும்? ஸ்டீஃபன், நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உடனே திரும்பி வாங்க. சேவ் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கோவர்தன் சர்ச்சுக்கு வந்து அந்த லெட்டரை காட்டிட்டு, "இப்போ ஸ்டீஃபன் எங்கே இருக்காருன்னு கேட்குறாரு. அதுக்கு ஃபாதர், "எனக்கு தெரியல. ஆனால் அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு டெய்லியும் ப்ரே பண்ணுறேன்னு" சொல்கிறாரு.
அடுத்ததா ஆப்பிரிக்காவை காட்டுறாங்க. கபூகாங்கிற ஒரு கார்ட்டல் ட்ரக் கடத்துற முயற்சியில இறங்கியிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்க போன மெக்கார்த்திங்கிற இன்டர்போல் ஆஃபீஸர் டபுள் ஏஜெண்டா வேலை பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. மிஷல்ங்கிற இன்டர்போல் ஆஃபீஸர் அந்த ட்ரக்கை பிடிக்கிறதுக்காக பார்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்டீஃபன் அவருடைய ஆளுங்க கூட வந்து ட்ரக்ஸ் கடத்திட்டு போற ட்ரக்ஸ்க்கெல்லாம் பாம்பை வச்சு வெடிக்க வச்சுடுவாரு. அதோட டபுள் ஏஜெண்டான மெக்கார்த்தியையும் கொன்னுடுவாரு. அடுத்ததா பிரான்ஸ்ல இருக்கிற கபூகாவுக்கு ஃபோன் பண்ணி இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங், இதோட நிறுத்திக்கோ, இல்லைன்னா குண்டு உன் நெத்தியில பாயும்னு வார்ன் பண்ணுவாரு. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஸ்டீஃபனுடைய இன்டர்நேஷனல் பேரு குரேஷி அப்ரஹாம். அவங்க குரூப் கேஏ கார்ட்டல்ங்கிற பேர்ல டைமண்ட் கோல்டெல்லாம் கடத்திட்டு இருப்பாங்க. அதே சமயம் ட்ரக் கார்ட்டலுக்கு எதிராகவும் செயல்படுவாங்க. ஐபி ஆஃபீஸர் கார்த்திக் கோவர்த்தனை கூப்பிட்டு நீ ஒரு முறை குரேஷி அப்ரஹாம் பத்தி கேட்டிருந்தால, அவரை பத்தி ஒரு சில டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பென் டிரைவை கொடுக்குறாரு. அதே சமயம் இன்டர்போல் ஹெட் மிஷலை கூப்பிட்டு உனக்கு புது அசைன்மெண்ட் தரேன், குரேஷி அப்ரஹாமை பிடிக்கிறது தான் அந்த அசைன்மெண்ட், போரிஸ் உனக்கு ஹெட்டா இருப்பாரு, நீ அவர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்வாரு. அதோட இன்டர்போல் ஆஃபீஸர் ஷென் ட்ரையாடுங்கிற ஒரு கார்ட்டலை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு மிஷல் அவங்கள பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய அசைன்மெண்ட் கேஏ கார்ட்டல் தானேன்னு கேட்குறாங்க. ஆஃபீஸர் காட் ஆக்சிஸ்ன்னு நிக்நேம் இருக்கிற ஷென் ட்ரையாட் கேஏ கார்ட்டலை விட மிகப்பெரிய கார்ட்டல். அதே சமயம் கேஏ கார்ட்டலுடைய மிகப்பெரிய எதிரிக்கு எதிரி நண்பன், அதனால நீ தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்வார். இந்த ஆப்ரேஷனுக்கு ஹெட்டாக இருக்கிற போரிஸ் ஸ்டீஃபனுடைய ஆள் தான். அவர் ஸ்டீஃபனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு உன் பிளான் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்டீஃபன் சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, டெவிலுடைய மிகப்பெரிய ட்ரிக்கே அது இல்லைன்னு உலகத்தை நம்ப வைக்கிறது தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் கபூகாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம மீட் பண்ணி எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கலான்னு சொல்கிறாரு. அதுக்கு கபூகா மீட் பண்ணலாம், ஆனால் இடமும் டைமும் நான் சொல்கிறதான்னு சொல்லிடுவார். கோவர்த்தன் கார்த்திக் கொடுத்த பென்ட்ரைவில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அவருடைய கவனம் அப்ரஹாம் குரோஷி கையில் இருக்கிற மோதிரத்து மேலே போகுது. அதே மாதிரி ஒரு ரிங் ஸ்டீஃபன் கையில் போட்டு இருந்தது அவருக்கு ஞாபகம் வருது. ஸ்டீஃபன் தான் அப்ரஹாம் குரோஷின்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே கோவர்த்தன் முருகனை மீட் பண்ணி எனக்கு ஸ்டீஃபன் கூட பேசணும்னு சொல்கிறாரு. முருகன் நான் அவரை பார்த்து 5 வருஷம் ஆகுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில் இருக்கிற ராவுத்தர் மூலமாக தான் அவர் கூட பேசினேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஸ்டீஃபன் திரும்ப வர்றது ரொம்ப அவசியம், ராவுத்தர் கூட வேணும்னா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்கிறாரு. கோவர்த்தன் ராவுத்தரை மீட் பண்ணி ஸ்டீஃபன் கிட்ட பேசணும், அவர் திரும்ப இந்தியாவுக்கு வந்தே ஆகணும்னு சொல்கிறாரு. ஆனால் ராவுத்தர் அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கமடைய செய்து ஃப்ளைட்டில் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்த சீன ஜத்தின் ஏஎஸ்எம் லீடர் சாஜன் கிட்ட பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. எனக்கு எந்த அளவுக்கு பஜ்ரங்கி தேவையோ அந்த அளவுக்கு பஜ்ரங்கிக்கு நானும் தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். என் பேரில் சென்ட்ரல் ஏஜென்சி போட்டிருக்கிற கேஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும், அடுத்த 5 வருஷத்துக்கு என் கட்சிக்கு தேவையான நிதியை தரணும்னு சொல்கிறாரு. உடனே ஜத்தின் அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. சாஜின் உன்னுடைய புது கட்சிக்கு பஜ்ரங்கி கிட்ட இருந்து கிடைச்ச கிஃப்டாக நினச்சிக்கோன்னு சொல்கிறாரு. அதே சமயம் முன்னா பஜ்ரங்கி கிட்ட கேரளாவில் எதுக்கு இவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்க 2 மேஜர் கண்டெய்னர் டெர்மினல், 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, 600 கிலோமீட்டருக்கு கோஸ்ட்லைன், ஆனால் பாலிடிக்ஸ் மூழ்கி போகிற நிலைமையில இருக்குது, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அடுத்ததாக கோவர்த்தனை ஒரு அன்ஐடென்டிஃபைடு லொக்கேஷனில் கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கிறத காட்டுறாங்க. அங்கே ஸ்டீஃபன் கோவர்த்தனை மீட் பண்ணுறாரு. ஸ்டீஃபன் கோவர்த்தன் கிட்ட என்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த நானே சொல்லவா, ஜத்தின் திருத்த முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிகிட்டே போகிறான், தேவபுத்திரன் தப்பு பண்ணும்போது சாத்தான தவிர யார்கிட்ட உதவி கேட்க முடியும்னு சொல்கிறாரு. கோவர்த்தன் ஸ்டீஃபன் கிட்ட உண்மையிலே நீங்கள் யாருன்னு கேட்க எனக்கு பல பேர் இருக்குது, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் நீங்கள் எனக்கு வச்ச லூசிஃபர்ங்கிற பேர் தான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஐபி ஆஃபீஸரான கார்த்திக் பஜ்ரங்கியுடைய ஆள் தான். அவர் இப்போ ஜத்தினை மீட் பண்ணுறாரு. ஜத்தின் கார்த்திக் கிட்ட நீங்கள் ஒரு சிபிஐ ஆஃபீஸர், உங்களுக்கு ஸ்டீஃபனை பற்றி தெரிஞ்சுக்க இதுக்கு கோவர்த்தனுடைய உதவி தேவைப்படுதுன்னு கேட்குறாரு. கார்த்திக் ஸ்டீஃபன் இங்கேருந்து கிளம்பும்போது கடைசியாக காண்டாக்ட் பண்ணது கோவர்த்தனை தான். ஆனால் கேரளா அரசியலில் வெறும் எம்எல்ஏவாக இருந்த ஸ்டீஃபனுக்கு நீங்கள் எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்கன்னு கேட்குறாரு. ஜத்தின் சர்நேம் தவிர வேற எதுவுமே இல்லாத என்ன சிஎம் சீட்டில் உட்கார வைக்க முடியும்னா நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று ஸ்டீஃபன் கதையில் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் ஃபோர்ஸும் பயப்படுற ஒரே ஒரு பேர் ஸ்டீஃபன் தான். நான் ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் டெசிஷன் எடுக்கும்போது அதுக்கு அவர் தடையாக இருக்க மாட்டார்னு எனக்கு கண்டிப்பாக தெரியணும், அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அடுத்ததாக கபூகாவும் ஸ்டீஃபனும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறதை காட்டுறாங்க. கபூகா கோல்டன் டைமண்ட் உங்களோடது, நார்கோட்டிக்ஸ் ஆர்ம்ஸ் எங்களோடதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தானே போயிட்டு இருக்கோன்னு கேட்குறாரு. ஸ்டீஃபன் நமக்குள்ளே என்றைக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததே இல்லைன்னு சொல்ல கபூகாவுடைய ஆளுங்க ஸ்டீஃபனை சுற்றி வளைக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் பிடிக்கிறதுக்காக மீஷல் அங்கே வந்து பக்கத்து பில்டிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அங்கேருந்து வெளியே வந்து இந்த பில்டிங்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அப்போ திடீர்னு கபூகாவும் ஸ்டீஃபனும் இருக்கிற பில்டிங்கில் பாம்பு வெடிச்சு சிதறிடும். அடுத்ததாக எல்லா இந்தியன் நியூஸ் சேனல்லையும் தீவிரவாத தாக்குதலில் ஸ்டீஃபன் இறந்து போயிட்டதா நியூஸ் வரும். நெடும்பள்ளியில் செக் டேமுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிரியாவையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிரியா வீட்டில் இருந்து கிளம்பியிருக்க மாட்டாங்க.
அதனால எல்லாரும் பிரியா சிஎம்ஐ எதிர்த்துட்டு வருவாங்களான்னு சந்தேகப்படுவாங்க. ஆனா ஃபாதர் அவங்க பிகேஆர் உடைய பொண்ணா இருந்தா கண்டிப்பா வருவாங்கன்னு உறுதியா சொல்வாரு. அடுத்ததா பிரியாவை காட்டுறாங்க. அவங்க நெடும்பள்ளிக்கு போகணுமா வேண்டாமான்னு தயங்கி நின்னுட்டு இருப்பாங்க. கட்சியுடைய மூத்த தலைவர், நீ அங்க போலேன்னா பிகேஆர் ஆரம்பிச்சு வச்ச 40 வருஷ பாரம்பரியம் அஸ்தமனம் ஆயிடும், அவங்க எல்லாம் உன்னை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்றாரு. பிரியா ஜத்தின் கூட ஒற்றுமையா இல்லைனாலும் வெளிப்படையா எதிர்க்கணுமான்னு கேட்டுட்டே இருக்கும்போது ஜத்தின் அவங்களுக்கு ஃபோன் பண்றாரு. நீ நெடும்பள்ளிக்கு போகக்கூடாது, இது ரிக்வெஸ்ட் கிடையாது, பிகேஆர் மகன்கிற பொசிஷனுக்கு நீ எதிர்பார்க்கிற ரெஸ்பெக்ட் இப்ப கிடையாது, ஸ்டீஃபன் திரும்ப வருவாருங்கிற நம்பிக்கையும் போயிருச்சு, இதெல்லாம் உன் தம்பியா சொல்லல, சிஎம்மா சொல்றேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுவாரு. உடனே பிரியா அந்த மூத்த தலைவர்கிட்ட நம்ம நெடும்பள்ளிக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அங்க போய் பொதுக்கூட்டத்திலையும் பேசுறாங்க. டேமால வர ஆபத்தை தடுக்க இந்த செக் டேமால முடியாது, அப்ப நிலத்தை ஆக்கிரமிச்சு அப்பாவி மக்களை எதுக்காக கஷ்டப்படுத்தணும்? மனித உயிர்களை விட இரத்த பந்தத்துக்கு அதிக பவர் இருக்குன்னு எனக்கு தோணல. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த செக் டேமை எதிர்த்து போராடுவேன், பின்வாங்க மாட்டேன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சில மர்ம நபர்கள் மீட்டிங் நடக்கிற இடத்த கொளுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. பிரியாவையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஊர் மக்கள் பிரியாவை காப்பாற்றி பத்திரமா கூட்டிட்டு போவாங்க. அந்த மர்ம நபர்கள் பிரியாவை பின்தொடர்ந்து போவாங்க. ஸ்டீஃபன் அந்த இடத்துக்கு வந்து அவங்கள கொன்னுட்டு பிரியாவையும் காப்பாத்திடுவாரு. இது வரைக்கும் எல்லாரும் இறந்து போனதான் நினைச்சிட்டு இருந்த ஸ்டீஃபன் உயிரோடு தான் இருப்பாரு. கபுகா ஸ்டீஃபனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஜயத் மசூத் அந்த இடத்துக்கு வந்து ஸ்டீஃபனை பாதுகாப்பாக அனுப்பி வச்சுட்டு அந்த இடத்துக்கு பாம் வச்சு தகர்த்திடுவாரு. இது தெரியாம எல்லாரும் அப்ரஹாம் குரோஷி இறந்து போனதா நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இன்டர்போல் ஆஃபீஸர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. அதில் ஸ்டீஃபனுடைய பாடி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஜத்தின் ஐபி ஆஃபீஸர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி யார் பிரியாவை அட்டாக் பண்ணதுன்னு கேட்குறாரு. கார்த்திக் மாவோயிஸ்ட் தான் அட்டாக் பண்ணது, அவங்கள பிண கைதியாக வச்சுக்கிட்டு நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுவார். உண்மையிலே பிரியாவை கொல்ல ஆள் அனுப்பினது பஜ்ரங்கி தான், அவங்க இறந்து போலேன்னு முன்னா மூலமாக தெரிஞ்சதும் வருத்தப்படுவார். ஜத்தின் பஜ்ரங்கியை மீட் பண்ணுறதுக்காக புறப்பட்டுட்டு இருப்பார். எல்லார்கிட்டையும் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு முன்னாடி 1 வீக் பர்சனல் பிரேக்குன்னு சொல்லியிருப்பார். இப்போ பிரியாவை காட்டுறாங்க. ஸ்டீஃபன் பிரியாவை காப்பாற்றிட்டு நீ திரும்ப போகும்போது ராமதாஸ் சார் டேபிளில் 2 ஃபைல் உனக்காக காத்துட்டு இருக்கும், அதை நீ படிக்கணும், படித்து புரிஞ்சுக்கணும். உன்னை பார்க்க காத்து இருக்கிறவங்கள நீ அதுக்கப்புறமா தான் மீட் பண்ணணும், அந்த ஃபைலில் இருக்கிறது தான் நீ பேசணும், உன் மூலமாக பேச போகிறது உன் அப்பா தான்னு சொல்லியிருப்பாரு. பிரியா அந்த ஃபைலை படிச்சுட்டு கட்சிக்காரங்களை கான்ஃபிடென்ட்டாக மீட் பண்ணுறாங்க. வர்மா நீங்கள் கட்சிக்கு வரணும்னு சொல்ல நான் வரேன், ஆனால் லீடராக தான் வருவேன். ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இப்போ இங்கேயே முடிச்சணும். சென்ட்ரல் ஏஜென்சி நாளைக்கு வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கணும். இந்த நாட்டையே நன்மையை நோக்கி நகர்த்த என்னால் முடியும்னு பேசுவாங்க. அவங்க பேசினதை எல்லாரும் கைத்தட்டி வரவேற்பாங்க. மறுநாள் பிரியா கட்சிக்கொடி கலர் சாரி கட்டிட்டு ஸ்டீஃபனுடைய காரில் பிகேஆர் பவனுக்கு போய் அங்கே தொண்டர்கள் நடுவே பேசுகிறாங்க. ஐயுஎஃப் கட்சியை வழி நடத்த எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் வன்முறைக்கு நம்ம நாட்டை எழுதி கொடுக்க நினைக்கிறவங்கள எதிர்க்கிற தகுதி எனக்கு இருக்குது, அவங்க கிட்ட பயத்தை உருவாக்க என்னால் முடியும், அந்த பயத்தை இப்போ இங்கேயே கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சில ஆஃபீஸர்ஸ் அங்கே வந்து மணி லாண்ட்ரிங்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. பிரியா நான் பெயிலபிள் கேஸ் தானே, அப்போ ஹேண்ட்காஃப் போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த கைவிலங்கை விட நம்ம நாட்டோட கலாச்சாரம் சக்தி வாய்ந்தது, அவங்க கைகளுக்கு தான் விலங்கு போட முடியும், சிந்தனைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி போவாங்க. அவங்க பேச்சை கேட்டு எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அவங்க ஊருக்கு வர ஜத்தினை முன்னா ரிசீவ் பண்றாரு. ஜத்தின் ஏஎஸ்எம் லீடர் சாஜனை கழட்டி விட்டுட்டு முன்னா கூட கார்ல கிளம்பிடுவாரு. அவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது கார்த்திக் முன்னாவுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டீஃபன் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ஸ்டீஃபனுடைய ஆளுங்க காரை வழிமறிச்சுட்டு முன்னாவையும் ஜத்தினையும் அங்கிருந்து கடத்திட்டு போயிடுவாங்க. கார்த்திக் அவங்களுக்கு பயந்து காருக்கடியில போய் ஒளிஞ்சுப்பாரு. ஜெத்தினை ஒரு ரகசியமான இடத்துல அடைச்சி வச்சிருப்பாங்க. ஜெத்தின் இது என்ன இடம், இதுக்கு பின்னாடி யாரு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஸ்டீஃபன் அங்க வந்து நல்ல பரம்பரையில விஷமுள்ள இருக்கும்னு காட்டுறதுக்கு உனக்கு 5 வருஷம் கூட தேவைப்படலன்னு சொல்றாரு. உடனே ஜெத்தின் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் பழைய ஜெத்தின் கிடையாது, நீங்க இங்க இருந்து திரும்பி போக முடியாது, உங்களை இப்ப காப்பாத்த பிகேஆரும் இல்லைன்னு சொல்றாரு. ஸ்டீஃபன் அதெல்லாம் கண்டுக்காம ஜெத்தின் நம்பர்ல இருந்து பஜ்ரங்கிக்கு ஃபோன் பண்ணி முன்னா திரும்ப வரணும்னா என்ஐஏ சென்டர்ல இருந்து பிரியதர்ஷினி உடனே வெளியே வரணும், அவங்க மேல இருக்கிற எல்லா குற்றச்சாட்டும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு சொல்லணும்னு சொல்றாரு. பிரியதர்ஷினி விடுதலை ஆகுறாங்க. அடுத்ததா ஸ்டீஃபன் சையத் மசூதுக்கு ஃபோன் பண்றாரு. 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன்ல, அதுக்கான நேரம் வந்துருச்சு, கிளம்பி வான்னு சொல்லிட்டு பஜ்ரங்கியுடைய போட்டோவை அனுப்பி கொடுக்குறாரு. பஜ்ரங்கி கொடூரமா கொலை பண்ண குடும்பத்துல மிச்சம் இருந்த அதே சையத் மசூத் தான் இந்த சையத் மசூத். முன்னா மேல பாம் கட்டி பஜ்ரங்கி கண் முன்னாடியே அதை வெடிக்க வச்சு சாகடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து பஜ்ரங்கியையும் கொன்னுடுவாங்க. அடுத்ததா ஸ்டீஃபன் ஜெத்தினை மீட் பண்ணி நீ எல்லாத்தையும் மறந்து பிரியாவுக்கு சப்போர்ட்டா இருன்னு சொல்லி ஹெலிகாப்டர்ல ஏற்றி அனுப்புவாரு. ஆனா அது கொஞ்ச நேரத்திலேயே வெடிச்சு சிதறிடும். அதுக்கு காரணம் சைனாவை சேர்ந்த ஷென் ட்ரியாடுங்கிற கார்டல்ங்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்ட் 3ல வார் ஷென் ட்ரியாடுக்கும் ஸ்டீஃபனுக்குங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க.
மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.